ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் ஃபீடகாட்சியில் பெடகாட்சியில் நம்ம சைக்காலஜி நோட்ஸ் 4 இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அதுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 3 சாப்டர், அதாவது அந்த நம்ம சீட்டெட் சிலபஸோட கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்து கவர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி என்விரான்மெண்ட்ல எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பீட்டர்சன், காடார்ட் அண்ட் டக்வெல் இவங்கலாம் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ பீட்டர்சன் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஹெரிடிட்டி மே பி டெஃபன்லெஸ் வாட் ஒன் கெட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஆன்சர் ஸ்டாக் த்ரூ ஹிஸ் பேரண்ட்ஸ். திஸ் இன்க்ளூட்ஸ் நேச்சர், கேரக்டர் ட்ரைட்ஸ், லுக்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கோகினட் ஸ்கில் அப்படின்னு. அதாவது இது ஃபுல்லாமே ஹெரிடிட்டியை வச்சு, அதாவது ஹெரிடிட்டினா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பீட்டர்சன் சொன்னது இந்த மாதிரி, சரிங்களா? இது மாதிரி நம்ம அதான் ஆல்ரெடி நம்ம டோல்ட் யூ, நான் சொல்லியிருக்கேன். ஒரு சயின்டிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட் பேரை கொடுத்து அவங்களுடைய டயலாக் கேட்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய டயலாக் கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல பீட்டர்ஸன் இப்படி சொல்லியிருக்காரு. அதாவது பரம்பரையா அந்த ஹெரிடிட்டி அப்படின்னா அவங்க முன்னோர்கள் இருந்து என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது, அவங்களுடைய நேச்சர், கேரக்டர், லுக்ஸ், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தான் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்றாரு. அக்கார்டிங் டு ஹச் காடர்ட் அவரு சொல்ற பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் பேரண்ட்ஸ் வில் ஹவ் இன்டெலிஜென்ட் சில்ட்ரன் வைல் டல் பேரண்ட்ஸ் வில் ஹவ் டல் சில்ட்ரன். அதாவது அறிவார்ந்த பேரண்ட்ஸ் இருந்தா அறிவார்ந்த குழந்தைகள் பிறப்பாங்க இருக்கும். டல் பேரண்ட்ஸ் இருந்தா அதுக்கு ஏத்தப்ப அவங்களுக்கு டல் சில்ட்ரன் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பட் டக்வெல் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஹவ் எ பெர்சன்ஸ் கேரக்டர் ஆர் நேச்சர் டெவலப்ஸ் இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் வாட் த சைல்ட் இன்கரேஜ் ஃப்ரம் இஸ் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பர்சனுடைய கேரக்டரோ இல்லைன்னா அவரோட நேச்சர் அது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் என்ன மாதிரி இன்கிரேட் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அந்த பிள்ளையோடைய கேரக்டரோ நேச்சரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். இப்போ இப்போ என்விரான்மெண்ட்டை பத்தி டெஃபினேஷன் பார்க்க போறோம். ஸோ த வேர்ட் என்விரான்மெண்ட் ஹேஸ் பீன் டெரைவ்ட் ஃப்ரம் த பிரெஞ்ச் வேர்டு என்விரானா அப்படிங்கிற பேரு. ஸோ இட் இஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா டு சரௌண்ட் பேரு. ஏன்னா நம்ம சரௌண்டிங் தான் என்விரான்மெண்ட், டு சரௌண்ட் பேரு பிரெஞ்ச் வேர்டு, சரிங்களா? ஸோ என்விரான்மெண்ட் பத்தி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க யாரெல்லாம். அக்கார்டிங் டு ஆன் நாஸ்டே, என்விரான்மெண்ட் இஸ் த ஃபேக்டர் விச் அஃபெக்ட்ஸ் அ ஹியூமன் பீயிங் பிசைட் ஹிட்ஸ் லைஃப், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய அந்த லைஃபே கூட அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற என்விரான்மெண்ட் சொல்லியிருக்காரு. According to Holland and Douglas, the term environment is used to describe in aggregate all the external forces, influences, and conditions which affect the life, nature, behavior, and the growth, development, and maturity of living organism. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த என்வரான்மெண்டோடைய அந்த டேம் எப்படி எதை டெஸ்கிரைப் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு கிஸ்பர்ட், environment is anything immediately surrounding an object and exerting a direct influence on it அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளை சுத்தி ஒரு ஆப்ஜெக்ட் சுத்தி சரௌண்டிங், இம்மிடியட்லா சரௌண்டிங்ல இருக்கு என்ன அதுதான் என்விரான்மெண்ட். அண்ட் அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அப்படின்னு கிஸ்பர்ட் சொல்லியிருக்காரு. அடுத்தது சைக்காலஜிஸ்ட் கார்டன் அவருடைய வியூ பார்த்தீங்கன்னா, மென்டல் growth ஸ்லோஸ் டவுன் இன் ஹியூமன் பீயிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் சோசியல் அண்ட் கல்ச்சரல் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். அதாவது ஒரு குழந்தையோட அந்த மென்டல் growth அந்த குழந்தை வாழக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் கல்ச்சரல், சோசியல் எப்படி இருக்கு இதை வச்சுதான் டெவலப் ஆகும். சப்போஸ் இதெல்லாம் ஆப்சென்டா இருந்தா அவங்களுக்கு அந்த ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நம்ம அந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது நம்ம சிட்டி சைட்லயும் கிராமத்துலயும் வாழக்கூடிய அந்த சில்ட்ரனுடைய அந்த மென்டல் growth எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நிறைய டெஸ்ட் வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுல இருந்து இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியலைசேஷன் ப்ராசஸஸ், இது அடுத்த டாபிக் வந்துரும், சரிங்களா? அடுத்த டாபிக்ல சோசியல் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஜே மேக்சினோசிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the lifelong process by which an individual becomes a proper member of society and develops human characteristics அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மேக்சினோசி என்ன சொல்லியிருக்காருன்னா, சோசியலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இந்த சொசைட்டியோட ப்ராப்பரான மெம்பரா மாறுதாரு, அந்த ப்ராசஸ் லைஃப் லாங் ப்ராசஸ் அண்ட் ஹியூமன் கேரக்டர் எந்த மாதிரி டெவலப் பண்றாரு அப்படிங்கிறது. ஸோ சோசியலிசம் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சோசியல் ப்ராசஸ்னா இந்த நம்ம சரௌண்டிங்ல இருக்கிற அந்த சொசைட்டியோட எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம், நம்ம பேரண்ட் கூட எப்படி இன்ட்ராக்ஷன் பண்றோம், என்ன கத்துக்கிடுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஹுட் எல்லாமே ஸ்கூல் எல்லாமே, சரிங்களா? இதை வச்சுதான் மீடியா, மாஸ் மீடியா எல்லாமே சோசியலைசேஷன் ப்ராசஸ்ல வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு பிபி ஹார்டன் அண்ட் சிஎல் ஹண்ட் என்ன இருக்காங்கன்னா, இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் இன் விச் குரூப்ஸ் இன்ட்ராக்ட் அண்ட் லேர்ன் சோசியல் நார்ம்ஸ் ஆல்சோ டெவலப்பிங் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது லேர்னிங் ப்ராசஸ், ஒரு குரூப் இன்ட்ராக்ட் பண்ணும் அண்ட் லேர்ன் பண்ணும் இந்த சோசியல் நார்ம்ஸும் அண்ட் தனக்கு தானே அது டெவலப் ஆகிடும் அப்படிங்கிறது, சரிங்களா? இதெல்லாம் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது.
அண்ட் தேர்ட் ஒன் அக்கார்டிங் டு டபிள்யூ ஆஃப் ஆக்பன் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் த நார்ம்ஸ் ஆஃப் குரூப் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிறாங்க சரிங்களா. அண்ட் ஃபோர்த் ஒன் அக்கார்டிங் டு ஆர்எம் மெக்லார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் சோசியல் பீயிங்ஸ் டெவலப் ரிலேஷன்ஷிப் அண்ட் அசோசியேஷன் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த சோசியல் பீயிங்களுடைய அந்த சோசியல் பீயிங் வழியா நம்ம அந்த ப்ராசஸ் நடக்கு, ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது, அசோசியேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் டெவலப் ஆகுது. இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே தான் சோசியலிசம் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு இஎஸ் பாக்டஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் டு லைவ் அண்ட் ஒர்க் டுகெதர் இஸ் கால்ட் சோசியலிசம். இது கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் மட்டும் லாஸ்ட் பாயிண்ட். அதாவது சோசியலிசம் அப்படின்னு என்னன்னா இந்த இந்த சொசைட்டி கூட நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி இன்டராக்ட் பண்றோம், எப்படி ஒர்க் பண்றோம், எப்படி கத்துக்கிறோம், இது எல்லாமே தான் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் தான் சோசியலிசம் சரிங்களா. அதனால போகாடஸ் வந்து சொல்றது கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி புரியுற மாதிரி நம்மளுக்கே இருக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் உள்ள போறோம். அதுதான் பைகட் கோல்பர்க் வைகாட் சி இது இவருடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் அடுத்த சிலபஸ். ஸோ ஜீன் பைகாட் பாத்தீங்கன்னா இவர் என்ன தியரி சொன்னா காகினேட்டிவ் தியரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் 1936 இந்த தியரி சொல்றாரு. காகினேட்டிவ் தியரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் சொல்றீங்கன்னா லாரன்ஸ் கோல்பர்க் என்ன சொல்றாருன்னா தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் 1958 சொல்றாரு. அண்ட் லவ் வைகட் சி அவர் என்ன சொல்றாருன்னா தியரி ஆஃப் ஹியூமன் கல்ச்சுரல் அண்ட் பயோசோசியல் டெவலப்மெண்ட் இது இந்த தியரி அவர் வந்து சொல்றாரு. ஓகே, இப்போ ஒவ்வொரு தியரியும் தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைகாஸ் தியரி ஆஃப் காகினேட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ த டேம் காகினேட்டிவ் பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிலேட்டடா இருக்குன்னா பர்சன்ஸ் கான்சியஸ்னஸ் ஆஃப் ஹிஸ் மைண்ட் விச் மேக்ஸ் ஹிம் ஆக்டிவ் சரிங்களா. இது நல்லா புரியக்கூடிய ஒரு லைன். காகினேட்டிவ் அப்படின்னா ஒரு பர்சனுடைய அந்த கான்சியஸான மைண்டு அதுதான் அவனை வாழ வைக்கும் அப்படிதானே. கோஆர்டினேஷன் இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் லைக் ரீசனிங் அண்ட் திங்கிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் எழுதியிருக்கேன் சரிங்களா. கோஆர்டினேட் நமக்கு தெரியும்ல, திங்கிங் ஸ்பீக்கிங் எல்லாமே கோஆர்டினேட்டிவ் ஸ்கில்ஸ் தான். ஸோ இந்த பைகார் தியரியில் பார்த்தீங்கன்னா 3 காமன்ஸ் இருக்கு. 3 காமன்ஸ்னா இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் மாதிரி சரிங்களா, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மாதிரி சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கீமாஸ். ஸ்கீமா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு 3 காமனோட நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸ்கீமாஸ் அப்படின்னா ஸ்கீமா இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன் ஆஃப் தாட் ஆர் பிஹேவியர். ஒரு பிஹேவியரோ ஒரு தாட்டோ அதோட சிஸ்டமேட்டிக் பிஹேவியர் தான் ஸ்கீமா சரிங்களா. The ideas that occur to the child during the process of solving the problem are known as schemas சரிங்களா. ஸோ இதுதான் அந்த சைல்டுக்கு வந்து இந்த ஐடியாஸ் நம்ம சொல்றோம். அதாவது ப்ராசஸ் ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம் அந்த ஐடியாஸ் தான் ஸ்கீமாஸ் அப்படிங்கிறது. பைகட் டெஃபைன் த ஸ்கீமா அஸ் ஏ இதை அந்த ஸ்கீமாவை எப்படி அவரே சொல்றோம் பார்த்தீங்கன்னா கோஹெசிவ் ரிப்பீட்டபிள் ஆக்ஷன் சீக்வன்சஸ் பொசஸிங் காமன் ஆக்ஷன் தட் ஆர் டைட்லி இன்டர்கனெக்டட் அண்ட் கவர்ன் பை கோர் மீனிங் அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. He said that schema helps a child to understand any situation and respond to it. So important இது. ஸோ இந்த ஸ்கீமாஸ் பத்தி நான் அந்த ஒன் வேர்ட்லாம் 2-3 வேர்ட்ல பார்த்தேன் சரிங்களா. இந்த 3 பாயிண்ட் நீங்க படிச்சாலே ஸ்கீமாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு டயலாக் கொடுத்துட்டு என்ன கான்செப்ட் கேட்பாங்க ஸ்கீமாஸ், இல்ல ஸ்கீமாஸ்னா எதை ரிலேட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. ஸ்கீமாஸ் யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒன்னோடு இருக்கு. ஸோ இதை நீங்க படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. பைகாட் சொன்னது அந்த சைல்டு வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்றதோட ஐடியா தான் ஸ்கீமாஸ். முக்கியமா அந்த 3ஆவது லைன் ஹி செட் தட் ஸ்கீமா ஹெல்ப்ஸ் அ சைல்டு டு அண்டர்ஸ்டாண்ட் எனி சிச்சுவேஷன். எந்த ஒரு சிச்சுவேஷனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதுக்கு வந்து ஸ்கீமா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது சரிங்களா. அதான் சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன் ஆஃப் தாட் ஆர் பிஹேவியர். இப்போ செகண்ட் காம்பனன்ஸ் ஆஃப் பைகட் தியரி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடாப்டேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வரும். இதுவும் ஒன்றும் இல்லை, நிறைய தடவை கேட்ட ஒன்று. ஸோ அடாப்டேஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் ஃபெமிலியரைஸ்டு வித் த வேர்ல்டு சரிங்களா. நம்ம அந்த வேர்ல்டுக்கு எப்படி ஃபெமிலைசர் ஆகும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் அடாப்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். த ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்டேஷன் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். இந்த ஸ்டேஜஸ் அடாப்டேஷனும் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டும் ஒண்ணுதான் சரிங்களா. ரெண்டுமே ஒண்ணு அதுதான் ஆர் த ஸ்டேஜஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி ப்ராசஸ்ல நடக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிமேஷன் அப்சர்விங் சம்திங் இன் டு த பர்சன்ட் ஸ்கீமாஸ் சரிங்களா. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் சேஞ்சிங் த வேஸ் ஆஃப் திங்கிங் அண்ட் ஆக்ஷன் ஃபார் மேனேஜிங் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது திங்கிங்கை சேஞ்ச் பண்றது அந்த ஆப்ஜெக்டை மேனேஜ் பண்றதுலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபரேஷன் ஆர் டிஸ் ஈக்குலிபரேஷன் அப்படிங்கிறது சரி ரெண்டுமே வரும் சரிங்களா. ஈக்குலிபரேஷன் அப்படின்னா டேக்ஸ் பிளேஸ் when a child schemas can deal successfully with the present information given through assumption அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா. இதுக்கு ஆப்போசிட்டா டிஸ் ஈக்குலிபரேஷன் வரும். எப்போ ஈக்குலிபரேஷன் வரும்னா இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் when a child
ஸ்கீமா கேன் டீல் சக்சஸ்ஃபுல்லி. சரிங்களா? சக்சஸ்ஃபுல்லி இல்லாட்டா டிஸ்ஈக்லிபிரேஷன் வரும். இது ஒரு சின்ன கான்செப்ட். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட்ஸ்ல ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மென்ட் அடுத்து பார்க்குறோம். ஸ்டேஜஸ் ஆஃப் அதான் 3வது காம்போனன்ட். சரிங்களா? பைகாஸ் தியரில. ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மென்ட் இதுல நெறைய ஒன்னோடு வருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரெர்த்ல இருந்து 2 வயசு வரைக்கும் உண்டானதான் சென்சாரி மோட்டார் ஏஜ். ஸோ இத பத்தி சில லைன்ஸ் என்ன அப்படின்னா, அக்வயர்ட் நாலேட்ஜ் த்ரூ த சென்சாரி எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆப்ஜெக்ட் தான் இதோடைய ஒரு டெஃபினிஷன். சரிங்களா? சென்சாரி எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம டச் பண்றது, ஸ்மெல் பண்றது, பார்க்கறது இது எல்லாம் தான் சென்சாரி எக்ஸ்பீரியன்ஸஸ். மோட்டார்னா இந்த ஸ்கில்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படிதானே? கைய எடுத்து நம்ம அத புடிக்கிறது, மேனிபுலேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் நடக்கிறோம், நடந்து அந்த இடத்துக்கு போறோம் இது எல்லாமே. So Pygott said that developing the understanding that objects continue to exist even when they cannot be seen was an important element at this point of development of a child. This concept is called object permanence அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த ஒன்னோட 2, 3 தடவை கேட்டிருக்காங்க. ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்ல இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் கான்செப்ட்ங்கிறத யார் சொன்னா? பைகட் சொன்னாரு. இல்ல பைகட் சொன்ன அந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் எதை ரிலேட் பண்ணும்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைகெட் என்ன சொல்றான்னா, டெவலப்பிங் த அண்டர்ஸ்டாண்டிங் த ஆப்ஜெக்ட். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டெவலப் பண்றோம். ஸோ கன்டின்யூ டு எக்ஸிஸ்ட் ஈவன் வென் தே கேனாட் பி சீன். அது அது சில்ட்ரன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். அவங்களுக்கு அது தெரியல. அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல இருக்கிற எக்ஸிஸ்ட் ஆகவே தெரியல. ஸோ அந்த மாரி ஒரு இதுல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற அந்த ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சைல்டோட இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் அதுதான் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். இது வயசு பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ் டூ 7 இயர்ஸ் இருக்கும். ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். இது 7 டூ 11 இயர்ஸ். நெறைய இம்பார்ட்டன்ட்டான டெவலப்மென்ட்லாம் நடக்கக்கூடிய இந்த ஏஜ் தான் கான்கிரீட் ஆப்பரேஷன் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ children realize that object remains the same even when they are turned around or their appearance are changed அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது ஒரு ஒரு களிமண்ண வந்து ஒரு தட்ட மாரி செஞ்சு, இல்லன்னா ஒரு சின்ன ஸ்கொயர் மாரி செஞ்சு, ஏதோ ஒண்ணு செஞ்சு பசங்கட்ட குடுத்தா, அந்த சில்ட்ரன்ட்ட குடுத்தா, எது பெருசா இருக்கோ ஆனா எல்லாத்துலயுமே சைஸ் ஒண்ணு தான். ஒரே குவான்டிட்டி தான். ஒரே அளவு தான் இருக்கும். ஆனா நம்ம அந்த சைஸ் பெருசா இருக்கோ அதுதான் சில்ட்ரன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கான்கிரீட் ஆப்பரேஷன் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னான ஸ்டேஜ்ல அந்த மாரி பண்ணுவாங்க. ஆனா இந்த கான்கிரீட் ஆப்பரேஷன் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு தெரியும். ஓகே எல்லாமே களிமண்ணு, எல்லாமே சேம் அளவு அப்படிங்கிறது தெரியும். அந்த மாரி ரிப்ளேஸ் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி வந்துரும். இந்த ஸ்டேஜ்ல கான்கிரீட் ஆப்பரேஷன் ஸ்டேஜ்ல. சில்ட்ரன் ரியலைஸ் தட் ஆப்ஜெக்ட்ஸ் ரிமைன் த சேம். சரிங்களா? ஈவன் வென் தே ஆர் டர்ன்ட் அரவுண்ட் ஆர் தேர் அப்பியரன்ஸ் இஸ் சேஞ்ச் பண்றோம். அதோட அப்பியரன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இல்ல வேற டர்ன் பண்ண போலாம். எப்படி பார்த்தாலும் அது ஆப்ஜெக்ட் ரிமைன் சேம் தான் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அவங்களுக்கு வந்துரும். இந்த கான்செப்ட் பேர் பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன். சரிங்களா? ரைட். அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, 11 இயர்ஸ்ல இருந்து 15 இயர்ஸ் அண்ட் அபோவ். அதுக்கு மேல எல்லாமே வந்து ஃபார்மல் ஆப்பரேஷன் ஸ்டேஜ். ஸோ இந்த 4 ஸ்டேஜ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சென்சாரி மோட்டார் ஏஜ், இந்த ஏஜ், ப்ரீ ஆப்பரேஷனல், கான்கிரீட் ஆப்பரேஷனல், ஃபார்முலா ஆப்பரேஷன் ஸ்டேஜ் இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, கோல்பெர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மென்ட் வாரோம். இது ஒரு நேரம் நம்ம பைகாட் பார்த்தோம். கோல் கோல்பெர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மென்ட்டா 3 லெவல் இருக்கு. ஒண்ணு ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், கன்வென்ஷனல் லெவல், போஸ்ட் கன்வென்ஷனல். அதே மாரி இவரு கோல்பெர்க் பார்த்தீங்கன்னா, அந்த மாரல் டெவலப்மென்ட்ட 6 ஸ்டேஜஸா வந்து பிரிக்கிறாரு. இதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் இல்ல. ஆனா இந்த ஹெட்டிங் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால அத மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட் ஓரியன்டேஷன், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ரிவார்ட் ஓரியன்டேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரல் ஒரு சில்ட்ரனுக்கு எப்பலாம் மாரல் வளரும் அப்படின்றது. ஒபீடியன்ஸா இருக்கிறது, பனிஷ்மென்ட் குடுத்து அவன திருத்துறதா, மாரல் அதுல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவனுக்காகவே ஆர்வம் இருந்து அந்த இத விஷயத்த பண்றதா, ரிவார்டு அவனுக்கு ஏதாவது ரிவார்டு குடுத்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தா நம்ம குடுத்தா தான் அடுத்தது அவன் அந்த போட்டியில கலந்துப்பான். இதெல்லாம் குட் பாய், குட் கேர்ள் அப்படி பேர் எடுக்கிறதா, லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் அப்படி வரும். சோசியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன், யுனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷன். இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேஜஸ் வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே மாரல் டிபெண்ட் பண்ணி தான் வரும். அடுத்து ஃபைனலா பார்த்தீங்கன்னா, வைகாட்சி தியரி ஆஃப் சோசியோ கல்ச்சுரல் டெவலப்மென்ட் இதுதான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு டயலாக் எடுத்திருக்கேன். அடுத்து வைகாட்சி தியரி சொல்லியிருப்பேன். ஸோ லேர்னிங் இஸ் எ நெசசரி அண்ட் யுனிவர்சல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் கல்ச்சரலி ஆர்கனைஸ்டு ஸ்பெஷலி ஹியூமன் சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கேன். சரிங்களா? லேர்னிங் அப்படிங்கிறது இட் இஸ் எ நெசசரி யுனிவர்சல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங். சரிங்களா? கல்ச்சரலி ஆர்கனைஸ்டு ஸ்பெஷலி ஹியூமன் சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்.
அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஓகே. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, வைகாட்சி தியரி ஸ்டேட். இந்த தியரி எப்படி இருக்கும்? இது எது ஸ்டேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய தியரியா இருக்கும். ஆனா இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இத நோட்ஸ் மாரி ஏதாவது சுருக்கலாம்னு பார்த்தா, ஆனா முடியல. ஃபுல்லா இருந்தா தான் அது புரியும். ஸோ அதனால ஃபுல்லா எடுத்திருக்கேன். An essential feature of learning is that it creates a zone of fractional development. சரிங்களா? That is, learning affects a variety of internal development process that are able to operate only when the child is interacting with the people in his environment and in cooperation with his peers. Once the process are internalized, they become the part of the child independent development achievement. அப்படிங்கிற ஒரு பெரிய லைனை கொடுத்துப்பாரு. இதான் வைகாஸ் தியரி. சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. எசென்சியல் ஃபீச்சர் ஆஃப் லேர்னிங் தான் அந்த ஒரு ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டா இது பண்ணும். அந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் பின்னாடி இருக்கு. அத நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ வைகாஸ் தியரிய பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வைகாஸ் தியரியே 3 கீ ஏரியாஸ் இருக்கு. இந்த 3 கீ ஏரியாஸ். இந்த 3 கீ ஏரியாஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இத வந்து கேட்டிருக்காங்க. யார் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்ல அந்த கான்செப்ட் எந்த யாருடைய சைக்காலஜிஸ்ட் கான்செப்ட்ல வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோல்பர்க் சாரி வைகாட்சி அப்படின்னு எழுதிக்கலாம். இல்ல வைகாசி சொன்னதுல ஒரு 4, 5 கான்செப்ட் ஸ்கீமாஸ் அந்த மாதிரி போட்டு வைகாசி சொன்னது அது பார்த்தா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் இப்படி கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த கேப் பிட்வீன் சில்ட்ரன் இண்டிபெண்டன்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்டர் அடல்ட் கைடன்ஸ் அண்ட் பிஎஸ் அப்படிங்கிறத சுருக்கி எழுதிருப்பேன். அதாவது ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு ப்ராப்ளத்த தனியா வந்து சால்வ் பண்றாரு. அவரால அது பண்ண முடியாது. அப்போ அவருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து தேவைப்படுது. அடல்ட் கைடன்ஸோ இல்லன்னா அத சம்ம பண்ணக்கூடிய ஒரு மேத்ஸ் டீச்சரோ, அந்த மாரி ஒரு பிஎஸ் அண்ணனோ, அக்காவோ தேவைப்படும். ஸோ இந்த 2த்துக்கு உண்டான அந்த கேப் தான் சோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பேரு. சரிங்களா? அந்த இண்டிபெண்டன்ட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு, பிளஸ் அந்த அடல்ட் கைடன்ஸ் பண்றதுக்கு. ஸோ டூரிங் 1970ஸ்ல ப்ரூனர், வுட், ரோஸ் அவங்க தான் ஒரு டேர்ம கிரியேட் பண்ணாங்க. அதுதான் ஸ்கேப் ஹோல்டிங். இது நெறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கேப் ஹோல்டிங் சரிங்களா? யார் கிரியேட் பண்ணது அந்த கான்செப்ட் வரும். சரிங்களா? ஸோ ஸ்கேப் ஹோல்டிங் இவங்க ப்ரூனர், வுட், ரோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ ஆட் டூ வைகாசி சோசியோ கல்ச்சர் தியரி. இதுல வந்து இந்த சோசியோ கல்ச்சரல் தியரியோடைய அதுல ஆட் பண்றாங்க ஸ்கேப் ஹோல்டிங். ஸ்கேப் ஹோல்டிங் என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நம்ம சொன்னதுதான். Describes the interaction between the child and an adult who helps a child to finish a task that he could not to do alone. Thus, it recognizes the role of social interaction on learning and how other people affect the development of children. அப்படி இதுதான் ஸ்கேப் ஹோல்டிங். ஸ்கேப் ஹோல்டிங் என்னன்னா ஒரு இன்டராக்ஷன் நடக்கு. ஒரு சைல்டுக்கும், அடல்ட்டுக்கும். ஏன் அப்டின்னா, அந்த சைல்டுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்த வந்து தனியா அந்த ப்ராப்ளமோ, டாஸ்க்கோ தனியா பண்ண முடியல. ஸோ இந்த அடல்ட் வந்து இன்டராக்ட் பண்ணி, அந்த சில்ட்ரன அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ண வைக்கிறாரு. அக்காவோ, அண்ணனோ அந்த மாரி சரிங்களா? ஸோ இது மாரி நம்ம அக்கா, அண்ணன் இல்லாம சோசியல்ல நம்ம எதுனாலும் எடுக்கலாம். பக்கத்து வீட்டு அண்ணன், டீச்சர் எதுனாலும் எடுக்கலாம். சரிங்களா? தஸ் இட் ரெகக்னைஸ் த ரோல் ஆஃப் சோசியல் இன்டராக்ஷன் ஆன் லேர்னிங். சரிங்களா? இது எந்த அளவுக்கு இது எத ஸ்கேஃபோல்டிங் எத ரெகக்னைஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா, சோசியல் இன்டராக்ஷன் ஆஃப் லேர்னிங். எப்படி ஒரு சில்ட்ரனுடைய டெவலப்மென்ட்ல மத்த பீப்பிள் அஃபெக்ட் ஆகுறாங்க, இம்பாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஸ்கேஃபோல்டிங். சரிங்களா? அண்ட் 3 கே ஏரியாஸ் ஆஃப் திஸ் தியரி வைகாசி தியரியில ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மென்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தியரி. 2வது பிரைவேட் ஸ்பீச். சின்ன குழந்தைங்களும் சரி, பெரிய ஆள் நம்மளும் சரி, என்ன பண்ணுவோம் பிரைவேட்டா பேசுவோம். பிரைவேட் மீன்ஸ் நம்மளுக்குள்ளே பேசிக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சத்தமாவே பேசுவோம். அங்க போ, இத வை, அத வைன்னு அப்படி பேசுவோம். ஆ ஏன்னா அது வந்து ஒரு கைடன்ஸ். அவங்களுக்கு அவங்களே கைட் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்துல. வளர, வளர இது என்ன ஆகுது அப்டின்னா, அப்படியே அந்த சவுண்ட் அப்படியே குறைஞ்சு, லவுடர் வந்து குறைஞ்சு, மனசுக்குள்ளேயே நம்ம பேசுற மாரி, நம்மளுக்குள்ளயே இந்த சொசைட்டிய பார்க்குறோம். நம்ம நெறைய விஷயம் கத்துக்கிறோம். இத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு நாமளே சில விஷயத்த நம்ம பேசிக்கிறோம். இது எப்படி இருக்கும்? இத இப்படி பண்ணணும். அப்படி இப்படி பேசும். இது எல்லாமே பிரைவேட் ஸ்பீச்ல வரும். இத சொன்னது பார்த்தீங்கன்னா, வைகாஸ். இதையும் நம்ம வந்து நான் ஒரு நாள்ல பார்த்தோம். பிரைவேட் ஸ்பீச் கான்செப்ட் யாரோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மேக் பிலீவ் பிளே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டையும் வந்து அவர் வந்து சொன்னாரு. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் இன்னைக்கு போதும். மீதி சைக்காலஜி நோட்ஸ இல்லன்னா வேற ஏதாவது டாபிக் நோட்ஸ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? பாய்.